ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான எறா கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வரும், அது கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தோடனே தனியாக பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை வந்து அப்படியே நல்லா கலர் மாறணும், அது வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா புடிசாக இருந்தால் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ தக்காளி சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் அண்ட் வந்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அண்ட் இப்போது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எறா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும். இப்போ ஒரு தவாவில் வந்து நம்ம கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த எறா பேஸ்ட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆயில் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க முட்டை அப்படியே மேலே சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட எறா கறி தோசை ரெடி. ஸோ உண்மையிலேங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு மஸ்ட்டு ட்ரையான ரெசிபி. தேங்க்யூ.